மக்களே, தர்மசாலால என்ன ஆச்சு? தர்மசாலால என்ன பிரச்சனைன்னு நிறைய பேருக்கு தெரியும். இந்தியா முழுக்க அதுதான் பேசுபொருளா இருந்துட்டு வருது. போன மாசமும் இந்த மாசம் கடைசி வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுவோம். குறிப்பா அரசியல் வட்டாரத்துல இருக்கவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பதான் இது சம்பந்தமா விசாரணையை துவங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய யூடியூப் புலனாய்வு புலிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4000 பெண்கள் இங்கு புதைக்கப்பட்டனர், 400 உடல்கள் இந்த பக்கம் எடுக்கப்பட்டது, 4000 பெண்களை சித்திரவதை செய்தே கொன்னார்கள், 5000 பெண்களை இவர்கள் சடங்கு செய்து கொன்னார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள்னு இஷ்டத்துக்கு டைட்டிலை வச்சு இவங்க இந்த ஹாட் டாப்பிக்கை வச்சு வேலையை பார்த்துட்டு வராங்க. அது எப்படின்னே தெரியல. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு தெரியாத ஒரு விஷயம், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதப்ப யூடியூப் புலனாய்வு புலிகளுக்கு எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த கோவிலில் வேலை பார்த்த நபர் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அந்த குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க இங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் மீடியாவே இதை கவ ஆரம்பிச்சுன்னு நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த கோவில் சம்பந்தமான பிரச்சனை இப்ப நடக்கிறது கிடையாது. 2012லயே இது சம்பந்தமா ஒரு விஷயம் சிபிஐ வரைக்கும் போச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டாங்க. மூடி மறைச்சதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துட்டோம். இப்போ ஒருத்தர் சாட்சி சொன்னதால இப்ப மறுபடியும் நாம இது புது விஷயம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இவர் சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அதிகாரிகள் போறாங்க. போய் அங்க எண்ணற்ற பெண்களுடைய எலும்புகளையும் சிறுவர்களுடைய எலும்புகளையும் அவங்க கைப்பற்றாங்க. இந்த விஷயம் 1980களில் இருந்தே நடந்து வரதா இவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 80ல இருந்து 2025னா 45 வருஷமா இங்க அந்த மாதிரி கொடூரங்கள் அரங்கேறி இருக்கு. இந்த தர்மசாலாவை சுற்றி இருக்க பகுதிகளில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட மிஸ்ஸிங் ஆர் டெட் பீப்பிள் கேசஸ் இருக்கு. இதுல என்ன ஹைலைட்னா, இந்த இடத்துல 2016 வரைக்கும் காவல் நிலையமே கிடையாது. 2016ல தான் ஒரு காவல் நிலையம் அமைக்கப்படுது. இதுல இருந்தே ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, இந்த இடத்தை சாதாரண மக்கள் கையாளவே இல்லை. இந்த இடத்தை மிகவும் சக்தி வாய்ந்த பின்புலம் கொண்ட மக்கள் தான் கையாண்டுட்டு வராங்க, அதுவும் பல காலமா. இது மாதிரி சம்பவம் அங்கே நடந்துட்டே இருக்கு. இது தொடர்கதையாவே இருக்குது. பிள்ளையா பறி கொடுத்தவங்க இங்க கேட்கறாங்க, ஐயோ என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்கும் போது இது சம்பந்தப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, கேள்வி கேட்டவங்கள பயமுறுத்தி ஆளை வச்சு அடிச்சு இவங்க அனுப்பி விட்டுறாங்க. சரி, இதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காதுன்னு அவங்களும் போயிடுறாங்க. பதில் கிடைக்கிற விதமா இந்த 2025ல ஒருத்தர் சாட்சி சொல்லியிருக்காரு. இப்போவாவது இந்த பிரச்சனை முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? அதான் சாட்சியே சொல்லிட்டாரு ஒருத்தர், ஆதாரமும் நமக்கு கிடைச்சிருச்சு. இனிமேல் நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த கொடூரத்தை யார் பண்ணான்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்கான தண்டனை கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி நடக்கிற விஷயம் சுத்தமா தெரியல. மக்களாட்சியில நாம எப்பேற்பட்ட நிலையில இருக்கோம்னு உங்களுக்கு தெரியல. இந்த சட்டம் எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். சரி, நாம இந்த விஷயத்த பத்தி எவ்வளவு நாள் பேசுவோம்? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி வரைக்கும் தான் பேசுவோம். அதுக்கப்புறம் இதை விட ஒரு ஹாட் நியூஸை வீடியோ எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அப்படியே எமோஷ்னலாக இந்த ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் நம்ம தலையில் திணிப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த டாப்பிக்கை அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு டாபிக் வந்துடும். இன்னொரு டாபிக் வந்ததுக்கப்புறம் அப்படியே சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போடுவோம், வீரவசனம் பேசுவோம், பெண்களுக்கு அநீதி நடக்கிறது, ஆண்களுக்கு தீங்கிழைக்கிறார்கள் பெண்கள், மனிதம் செத்து போய்விட்டது, உலகம் எங்கே போகிறது, கடவுளே இல்லைன்னு இல்லாத வீரவசனம் ரைட் அப் எல்லாத்தையுமே எழுதுவோம். அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்துருவோம். சரி, நாமளாவது பரவாயில்ல, எதுவும் பண்ண மாட்டோம், போயிடுவோம். இந்த யூடியூப் புலனாய்வு புலிகள் அதாவது இந்த விஷயத்த, தர்மசாலா விஷயத்த பயங்கர எமோஷனலோட கண்ணீர் சொட்ட சொட்ட நம்ம மானிட்டர் நனைய எமோஷனலா வீடியோ போட்டாங்க இல்லையா, இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க அடுத்த ஹாட் டாபிக்கு போயிடுவாங்க. இவங்க அது சம்பந்தமா வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்பேற்பட்ட ஒரு மென்டல் சமுதாயமா இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்டு கவர்மெண்ட்டை எதிர்க்க முடியும், மாத்திர முடியும்னு நாம நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய நகைச்சுவை. நம்மால இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நாம எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய முட்டாள்கள். ஆனா நம்மளை ஆள்றவங்க முட்டாள்கள் கிடையாது, அவங்க பயங்கர புத்திசாலிகள். எனக்கு அவங்க பயங்கர புத்திசாலிகளா? ஏன்டா நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் 4 வருஷம் காலேஜ் போயிருக்கேன், அதுக்கப்புறம் நான் பல ஃபீல்டில் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு இல்லாத அறிவா, கம்ப்யூட்டர் நாலேஜா, எனக்கு இல்லாத பகுத்தறிவா? அப்பேற்பட்ட என்னையெல்லாம் நீ முட்டாள்னு சொல்ற? ஆனா சைக்கிள் கொடுக்கவும் கொடியேற்றவும் வர பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்காத அரசியல்வாதிகளை நீ அறிவாளின்னு சொல்றியாடான்னு நிறைய பேர் கடுப்பீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு படிச்சு இவ்வளவு தெரிஞ்ச நம்மளை பள்ளிக்கூடமே ஒதுங்காத ஒரு குரூப் கையாளுதுன்னா அது எப்படி கையாளுதுன்னு நாம யாராவது யோசிச்சிருக்கோமா? இதை நாம யோசிக்க ஆரம்பிச்சு இதை பத்தி நாம படிக்க ஆரம்பிச்சாதான் நாம எப்பேற்பட்ட ஒரு குழிக்குள்ள இருக்கோன்னே தெரியும். இந்த ஒரு காரணத்தால தான் மக்களே நான் என்னையும் சேர்த்து நம்ம எல்லாரையுமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய முட்டாள் சமுதாயம்னு சொன்னேன். டிஜிட்டல் ஜென்ரேஷன் அதாவது ஜென் ஆல்பாஸை பற்றி நான் சொல்லலை.
இன்டர்நெட் யூசேஜ் 1995 தான் இந்தியாவில் அதிகமாகுது. அப்போ தான் நம்ம குளோபல் லெவலில் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்ததும் நிறைய கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள்னு நிறைய விஷயம் நமக்கு தெரிய வந்தது. அதில் ரொம்ப பெருசாக தெரிய வந்த ஒரு விஷயம்னா நிர்பயா விஷயம்தான். இந்த நிர்பயா வழக்கு வந்ததுக்கப்புறம் நாம் பெருசாக பேசணும், உலக அளவில் அது பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு நாம் அதை ட்ரெண்டிங்கில் எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. சரியா 10-12 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும்போது தான் நமக்கே தெரிஞ்சது, ஓ இப்படி ஒரு வழக்கு இருந்ததா, இதை பற்றி நாம பேசணுமான்னு அப்பதான் யோசிச்சோம். ஏன்னா நாம அதுக்கடுத்து அடுத்த தலைப்பை நோக்கி போயிட்டோம். இப்போ சமீபத்தில் ஆர்ஜே காலேஜில் ஒரு பிரச்சனை நடந்தது. அதை பற்றி நாம பெருசாக பேசணும். அதையும் கடந்து அடுத்த டாபிக்கு போயிட்டோம், அதுல் சுபாஷ் டாபிக். அதுல் சுபாஷ் பற்றி நாம பெருசாக பேசணும், அதையும் கடந்து போயிட்டோம். இப்போ ரித்தன்யாவை பற்றி பேசணும், அதையும் கடந்து போயிட்டோம். சரி, அதுக்கடுத்து வேற ஒருத்தவங்களை பற்றி பேசுவோம், அதையும் கடந்து போயிடுவோம். ஏன்னா நமக்கு எல்லாமே பேசிங் லோட்ஸாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சொசைட்டியாவே ப்ரீ பிளான்டு ஸ்ட்ரக்சருக்குள்ள, ப்ரீ பிளான்டு ஃபெயிலியர் மாடலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். ப்ரோ என்ன ப்ரோ பேசிட்டு இருக்க, நீ தர்மசாலா விஷயத்தை பற்றி பேசணும்னு பார்த்தா அதுல் சுபாஷ் ரித்தன்யான்னு சம்மந்தமே இல்லாமல் வளர்ட்டு இருக்கேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது என் காதில் நல்லா விழுது. இருந்தாலும் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கு, ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னா, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், பாதுகாப்பா இருக்கிற மாதிரியும், சுதந்திரமா இருக்கிற மாதிரியும் நினைச்சு வாழ்ற டெமோக்ரஸில, அதாவது மக்களாட்சியில நடந்திருக்கு. மக்களாட்சினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நமக்கு உருட்டி விட்டதை நாம நம்பி, நாமளும் கெத்தா ஒவ்வொரு தடவையும் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போய் ஓட்டை போட்டு, அந்த ஓட்டை போட்டதை தூக்கி காட்டி அப்லோட் பண்ணி அதை நாம பெருமையா நினைச்சுக்கிறோம், புலகாங்கிதம் அடைகிறோம். ஆக்சுவலி மன்னராட்சியில மக்களால் வாழவே முடியாது. மன்னராட்சியில் மன்னர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், கொடுங்கோல் ஆட்சி செய்தார்கள்னு சொல்லிதான் டெமோக்ரஸியை கொண்டு வந்தாங்க. உண்மையாவே மக்களாட்சி சிறந்ததா இல்ல மன்னராட்சி சிறந்ததா? மக்களாட்சியில் கொடூரங்கள் அதிகமா நடந்ததா இல்ல மன்னராட்சியில் கொடூரங்கள் அதிகமா நடந்ததான்னு நாம ஒரு புள்ளி விவரம் எடுத்து பார்த்தோம்னா, மன்னராட்சியில் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடக்கவே இல்லைன்னு தான் ரிசல்ட் வரும். ஏன்னா மக்களாட்சியில தான் 130 மில்லியன் மக்களுக்கு மேல நாம கொண்டு குவிச்சிருக்கோம். அப்பேற்பட்ட ஆட்சி தான் இந்த மக்களாட்சி. இது மாதிரி ஒரு நிகழ்வு, இப்ப தர்மசாலாவில் நடந்த மாதிரி ஒரு நிகழ்வு மன்னராட்சியில நடந்திருந்தா, இந்த பிரச்சனை மன்னர் காதுக்கு போயிருந்தா, அடுத்த நிமிஷமே இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே அவன் தண்டனை கொடுத்துருப்பான். ஆனா பல்வேறு நாடுகளுடைய சட்டங்களை எல்லாம் திரட்டி இணைச்சி மக்களாட்சி உருவாக்கின நம்மால 99% குற்றவாளிகளுக்கு இன்னுமே தண்டனை வாங்கித்தர முடியாத நிலைமையில தான் இருக்கும். ஒரு முட்டாள் ஒரு முட்டாள் தான், 2 முட்டாள்கள் 2 முட்டாள்கள், 10,000 முட்டாள்கள் சேர்ந்ததுதான் ஒரு அரசியல் கட்சின்னு பிரான்ஸ் காப்கா அழகா சொல்லியிருப்பாரு. அவர் சொல்ல மறந்த இன்னொரு வரியை சொல்றேன், பல கோடி முட்டாள்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு நாடு தான் மக்களாட்சி நாடு. இதை அவர் சொல்ல மறந்துட்டாரு, நான் சொல்லிட்டேன். இந்த மக்களாட்சியில நாம எல்லாருமே பயங்கரமா வாழ்றோம், பயங்கரமா சுதந்திரத்தோட வாழ்றோம், நாம பாதுகாப்போட வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையாவே நாம எல்லாருமே வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அந்த விஷயத்தை பத்தி மட்டுமே நாம யோசிக்கிறோமே தவிர, அந்த விஷயத்துக்கு பின்னால இருக்க கைகள் என்ன, அந்த விஷயத்தை யார் ஆரம்பிச்சா, அது எப்படி நடந்துச்சு, எப்படி தொடங்குச்சுன்னு நாம யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி விஷயம் தான் இந்த தர்மசாலாவிலையும் நடந்திருக்கு. தர்மசாலா பிரச்சனை என்னன்னு உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டா பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவீங்கன்னா, கற்பழிச்சு கொண்டிருக்காங்க, கற்பழிச்சு புதைச்சிருக்காங்கன்னு சொல்லுவீங்க. அடுத்து இன்னும் பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சடங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க, மந்திரம் கிந்தெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே இதையும் தாண்டி 3வது ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயமே. அது யாருக்குமே தெரியாது. அதுதான் உடல் உறுப்பு கடத்தல். காணாமல் ஆக்கப்பட்ட, கொல்லப்பட்ட பெண்கள் அத்தனை பேரையும் கற்பழிச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா 100% கற்பழிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சில பெண்களை அவங்க கண்டிப்பா அதை பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா எல்லா பெண்களையும் கற்பழிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தொடர் கற்பழிப்பு குற்றவாளியான டெட் பண்டியே 30 பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ண 4 வருஷம் எடுத்துருந்துருக்கான். அந்த 4 வருஷம் ஒருத்தனுக்கு தேவைப்பட்டிருக்குன்னா, இந்த விஷயத்துல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த நிறைய பேரும் சேர்ந்து 400 பெண்களை நாசம் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. அதையும் தாண்டி இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை தெரிய விடாம பண்றதுக்கு தான் இதை ஒரு மாஸ் ரேப்ன்ற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு 400ன்னு சொல்றாங்க, அதையும் தாண்டி பெண்கள் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அங்க இருக்க சிவனுக்கு மட்டும் தான் தெரியும். மீடியாவில் வர செய்தியை பார்த்து மட்டுமே ரைட்டப் எழுதுற எத்தனை பேருக்கு இந்த உடல் உறுப்பு கடத்தல்ன்ற ஒரு ஆங்கிள் இந்த விஷயத்துல இருக்குன்னு தெரியும். இப்போ நான் சொல்ல போற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு கண்டிப்பா தெரியல. ஆனா இந்த விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தர்மசாலாவில் நடந்த விஷயத்தோடையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வர வாய்ப்புண்டு. உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கொடூரம் பலருடைய கண்ணுக்கே தெரியாம நடந்துட்டு வருது. அதுதான் டிராஃபிக்கிங். போதைப்பொருள் கடத்தல், குழந்தை கடத்தல், அடிமைகளுக்காக கடத்தல், குழந்தை போராளிகளுக்காக கடத்தல், உடல் உறுப்பு கடத்தல், செக்ஸ் டிராஃபிக்கிங்னு ஏகப்பட்ட டைப்ல இந்த விஷயம் 1870 நடந்துட்டு வருது உலகம் முழுக்க. ஆனா இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இது பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க?
மத்திய அரசாங்கத்தின் புள்ளி விவரத்தின்படி 2019 2021 வரைக்கும் 13.13 லட்சம் பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க, அதாவது காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. இதுல 10 லட்சம் பெண்கள் 18 வயசு தாண்டினவங்க, மீதி 3 லட்சம் பேர் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான குழந்தைகள் காணாம போறாங்க. இது வெறும் குத்துமதிப்பான கணக்குன்னு தான் மத்திய அரசாங்கம் சொல்றாங்க. அப்படின்னா பதியப்படாத எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. NHRC ரிப்போர்ட்டின் படி 2008 2010 வரைக்கும் 1,17,480 குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. அதாவது 2 வருஷத்துல லட்சக்கணக்கான குழந்தைகள் காணாம போயிருக்காங்க அபிஷியலா. இந்தியாவின் மாநிலங்களின் அடிப்படையில் பார்த்தா வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், பீகார், தமிழ்நாடு, டெல்லி, ஒடிஷா தான் இந்த தரவரிசையில டாப்ல இருக்காங்க. இதுல நாம வடக்கன்ஸ் பத்தி பேசலாமா? இப்ப நான் சொன்ன இந்த புள்ளி விவரத்தோட தர்மசாலாவை கம்பேர் பண்ணோம்னா தர்மசாலாலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? ஏன் ப்ரோ அப்ப தர்மசாலாலாம் நடந்ததெல்லாம் கொடூரம் கிடையாதான்னு நீங்க என்ன கேட்காதீங்க. நான் ஏன் தர்மசாலா விஷயத்த இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணன்றத தயவு செய்து யோசிங்க. சில விஷயத்த நாம வெளிப்படையா பேச முடியாது, சில விஷயத்த சூசகமாக தான் சொல்ல முடியும். இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், இது எப்படின்றத நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடத்தல் நம்ம இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. மிகப்பெரிய மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல தான் இதை விட அதிகமான கடத்தல்கள், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. யூஎஸ்ஏல வருஷத்துக்கு 6 லட்சம் பேர் கடத்தப்படுறாங்க. ஜெர்மன்ல வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் கடத்தப்படுறாங்க. யூகேல வருஷத்துக்கு லட்சக்கணக்கானவர் கடத்தப்படுறாங்க. இதே மாதிரி தான் ரஷ்யா, சீனான்னு எல்லா நாடுகள்லையும் கடத்தப்படுறாங்க. கடத்தல் நடந்துட்டே இருக்கு. இதை தடுக்க யாருமே எதுவும் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா இதை தடுக்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த வேலைலாம் உங்களுக்கே தெரியும் எப்படி நடக்கும்னு. இந்த டிராபிக்கிங் மூலமா பெண்களுக்கு மட்டும்தான் பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. 80% பெண்களுக்கு பாதிப்பு, 20% ஆண்களுக்கு பாதிப்பு. ஏன்னா ஆண்களும் இந்த டிராபிக்கிங்ல கடத்தப்படுறாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, லட்சக்கணக்கான பெண்களை வருஷா வருஷம் கடத்துறாங்க, லட்சக்கணக்கான குழந்தைகளை வருஷா வருஷம் கடத்துறாங்க. இப்படி லட்சக்கணக்கானவங்களை கடத்தி என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்ன ஆகுது? எங்க போறாங்க? யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறது? இதுக்கு பின்னாடி யாருக்கு என்ன பலன்? இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது ஏன்? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் கிடைக்காது. ஏன்னா இதோடைய நெட்வொர்க் அப்படி ஸ்ட்ராங்கான நெட்வொர்க். எப்படி நம்முடைய இன்டர்நெட் ஒர்க் ஆகுதோ அந்த இன்டர்நெட்டை விடையும் அதிக நெட்வொர்க்கிங் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. அப்படித்தான் இது செயல்பட்டு வரும். ஹிஸ்டரி ஆஃப் ரேப் வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கற்பழிப்பும் பெண்களும் அரசியலின் கருவியாவே எப்போத்திலிருந்து 1800களிலிருந்து பயன்படுத்தப்பட்டு வருது. என்னைக்கு இந்த ரெண்டும் அரசியலின் கருவியா இல்லாம இருக்கோ அன்னைக்கு தான் நாம இதையெல்லாம் கேட்காம இருப்போம், இது மாதிரி நிகழ்வுகளை நாம பார்க்காம இருப்போம். அது வரைக்குமே இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்மளால ஒழிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஏன்னா நாம டெமோக்ரஸின்ற ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓடிட்டு இருக்கோம். அந்த குண்டு சட்டியை யார் வச்சிருக்காங்கன்னா அரசியல்வாதிகள் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி ஆட்டுறாங்களோ அந்த பக்கம் தான் நாம குதிரை ஓட்ட முடியுமே தவிர அவங்களை எதிர்த்து நம்மளால குதிரை ஓட்டவே முடியாது. காஃப்கா எழுதின 2 புத்தகம், தி ட்ரையல் அண்ட் தி கேசல், இந்த 2 புத்தகத்துல மக்களாட்சியை பத்தி அவ்வளவு அழகாக எழுதியிருப்பாரு. மக்களாட்சி ஒரு தனி மனிதனை என்னவெல்லாம் பண்ணும், மக்களாட்சியால இந்த தனி மனிதனுக்கு என்ன தீங்கு நடக்குது, அவனுக்கு எப்பேற்பட்ட தீங்குகளும் அநியாயங்களும் நடக்குது, அவனால இந்த மக்களாட்சியை எதிர்த்து வாழ முடியுமா, மக்களாட்சியில வாழ முடியுமா, மக்களாட்சியில என்னவெல்லாம் சிக்கல் இருக்குன்னு மனுஷன் டெமோக்ரஸி மேல ஜாம தடவி சாப்பிட்டுருக்காரு இந்த 2 புக்கில் மட்டுமே. இவருடைய எல்லா புத்தகமும் வேற லெவல்ல இருக்கும். இந்த 2 புத்தகம் மக்களாட்சியை பத்தி அருமையா நமக்கு சொல்ற அளவுக்கு இருக்கும். அதுல ஒரு புத்தகம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வீட்டில் இருப்பாரு, எந்த ஒரு காரணமும் சொல்லாம அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எது சம்மந்தப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே டீட்டெயிலாக போகிறோம். தர்மசாலாவில் 400 பெண்களுக்கு நடந்த கொடூரம்னு அதிமேதாவிகள் மாதிரி பேசுறவங்களும் ட்வீட் பண்றவங்களும் வருஷா வருஷம் லட்சக்கணக்கான பெண்களுக்கு நடக்கிற இந்த கொடூரத்தை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கல? ஒரே ஒரு வீடியோ கூட உணர்ச்சி பொங்க பொங்க கண்ணீர் வடிய வடிய நம்ம தமிழ்நாடு யூடியூப் கம்யூனிட்டியில இருக்க ஒருத்தம் கூட ஏன் போடல? ஃபெமினிசம் பேசுகிற எல்லா பெண்களுக்கும் ஏன் இது மாதிரி விஷயம் நடக்கிறது தெரியல? ஏன் சிங்கிள் பேரண்ட் அண்ட் சிங்கிள் பேரண்ட் சைல்டு என்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்கன்னு இங்கே யாருக்குமே தெரியல? தர்மசாலாவில் நடந்தது கொடூரம் தான். தர்மசாலாவில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒரு உயிர் போயிருந்தாலும் சரி, கற்பழிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது எல்லாமே கொடூரமான நிகழ்வு தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இப்படி வருஷா வருஷம் லட்சக்கணக்கான உயிர்கள் எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படின்னு தெரியாமலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே. இது மாதிரியான பல கேள்விகளுக்கு நாம பதில் தேட ஆரம்பிச்சாதான் நமக்கே ஒரு விஷயம் புரியும். இந்த பூமி இருக்கிற வரைக்குமே இந்த பிரச்சனைகள் நடந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா பெண்களையும் கற்பழிப்பையும் ஒரு கருவியா பயன்படுத்துற கும்பல் இருக்கிற வரைக்குமே இது நடந்துட்டே தான் இருக்கும். குறிப்பா பெண்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி
90% உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது மிக நெருக்கமான நபர்களால் தான் நடத்தப்படுது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க சேஃப் ஆயிடுவீங்க. தயவு செய்து முதல்ல ஃபெமினிசம்ன்ற அந்த குப்பையை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னாவே இது பத்திலாம் உங்களுக்கு தெரிய வரும். இது பத்தி தெரிய வந்தா நீங்க எப்படி உங்களை சேஃப்டி பண்ணிக்கணும்னு தெரிய வரும். குறிப்பா யாரும் நமக்கு உதவி பண்ண வரமாட்டாங்க, நம்மளை நாம தான் பார்த்துக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாதான் இது மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறான்னு நமக்கு தெரிய வரும். அதனால இதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வெறும் இந்த பிரச்சனையை தர்மசாலா இஷ்யூவை மட்டும் பார்க்காம இதை ஒரு வேர்ல்ட் வைட் இஷ்யூவாக நம்ம பார்க்கணும். எந்த ஒரு விஷயமே நமக்கு நடக்காத வரைக்கும் அதோடைய வழி தெரியவே தெரியாது. அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது நாம கருத்து 1000 பேசிடலாம், ஆனால் நமக்குன்னு நடந்தால் மட்டும்தான் அதோடைய வலியும் வேதனையும் தெரியும். அதனால நமக்கு நடக்காம இருக்க நாம முன்கூட்டியே எச்சரிக்கையா இருக்கணும்னு தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். இப்படி லட்சக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான குழந்தைகள் வருஷம் காணாம போறாங்கன்றது இப்ப எத்தனை பேருக்கு தெரியும், நான் சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய பசங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. That's all, folks.